எஸ்பிபி கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷன் சம்பந்தமாக நம்ம முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லாத்தையும் ஒத்துழையாக சந்தித்து பேசிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம கூட பேச போகிறது 1983ஆம் வருடத்தை சேர்ந்த திரு தமிழ்மணி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கீங்களா? ரைட்டு. நீங்கள் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கு இந்த சரி உங்கள்கிட்ட இன்னொரு முதல்ல ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த கோல்டன் ஜூப்ளி குரூப்னு ஒன்று இருக்குல்ல, ஆமாம், எப்போ ஆரம்பிச்சு தெரியும்? எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு தடவை பரமகுமார் இருக்காரு 1981 சிஸ்டர் பேட்ச்சு, அவர் ஃபுல் பண்ணார். இந்த மாதிரி 50 இயர்ஸ் ஆக போகுது, நம்ம ஏதாச்சும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். நான் என்ன சொன்னேன், கோல்டன் ஜூப்ளினா அப்புறம் எல்லாத்தையும் கூப்பிட்டோம்னா அது ஒரு பெரிய தேர் கட்டி இருக்கிற மாதிரி, சரி எல்லாத்துக்கும் அந்த இதை நம்ம உருவாக்கிட்டோம்னா ஆனால் செய்யலாம் அப்படின்னு சொன்னால், அப்புறம் அவர் ஒரு 6 மாதம் அப்புறம் ஆஃப் ஆகிட்டார், ஒன்றும் சவுண்ட் காணும். சரி அப்புறம் நானும் அப்படியே விட்டுட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அண்ணா பாலண்ணா என்ன ஸ்கூலுக்கு போனீங்கன்னு எனக்கு சொன்னாங்க. சரி இவங்க ஏதோ ஒரு அக்கேஷனாக போகிறாங்க இது நினச்சிட்டு விட்டு சொன்னாலும் பெருசாக எடுத்துக்கல. அதை நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. 20/6/2023 ஸ்டார்ட் பண்ண குரூப். போன வருஷம் ஸ்டார்ட் பண்ண குரூப். ஆனால் ஸ்டார்ட் பண்ணி முதல் கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேரோ 6 பேரோ, அது அவங்க 76 பேட்சில் மட்டும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது 2 பேர் 3 பேர் அப்படி இப்படின்னா சேர்த்தாங்க. அந்த 20/6/2023 அந்த சேம் டேட்டுக்கு அந்த ஸ்கூலுக்கு போகணும் தான் அண்ணன் சொல்லி அப்புறம் ஸ்கூலுக்கு போகணும். நானும் இங்கே போகிறதுக்கு முன்னாடி நீவான்லாம் கூப்பிட்டா கடைசியில் அண்ணன் தம்பி 3 பேர் மட்டும்தான் அங்கே இருந்தோம். பட் என்ன அந்த ஒரு லக்குன்னா அந்த ஃபோட்டோ நிறையா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஃபோட்டோ வந்து யாரும் வாட்ஸ்அப்பில் போட்டது மில்லுக்குள்ளெல்லாம் போடுறது. அப்புறம் மில்லுக்குள்ள அந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த வருஷம் தான் எனக்கு நம்பி போகிறது தான் தெரியும். ஏதோ மீட்டிங் அரேஞ்ச் பண்ணோம் இல்லையா, ஃபஸ்ட்டு மீட்டிங். அப்போ தான் எல்லாம் கேட்டோம்னா ரைட்டு நம்ம போய் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. நீங்கள் என்ன எல்கேஜிலேருந்து 12th வரைக்குமா? ஆமாம், எங்கள் அப்பா வந்து எம்ஜி அப்பாவோட ஹார்டிகல்ச்சரிஸ்ட். அப்புறம் மில்லில் தான் அவங்க ஒர்க் பண்ணாங்க. அங்கே இருக்க செடி கொடியெல்லாம் எங்கள் அப்பாவோட பேர் தான் பேசணும்னு வச்சுக்கோங்க. அதனால் எல்கேஜி நான், அக்கா எங்கள் நம்ம ஸ்கூல் தான், தம்பி தங்கை எல்லாமே எங்களுக்கு 10th வரைக்கும் எங்கள் ஸ்கூலிங் தான். நாங்கள் எமர்ஜென்சி கோட்டர்ஸ் இருந்தோம் இல்லையா, அது மில்லுக்கிட்டே, அதனால் அங்கே தான் இருந்தோம். இங்கே தான் எங்களோட ஸ்கூல் லைஃப் இது ஜாலியாக சூப்பராக ஒழிச்சுன்னு சொல்லலாம். அந்த மாதிரிலாம் எங்கேயுமே நம்ம லைஃப் கிடைக்காது வாழ்க்கையில். என்ன எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸ் வரைக்கும் ஒன்றுமே தெரியாதுக்கா. எனக்கு ஒரு கஷ்டம் தெரியாது. கரண்ட் 24/7 ஃப்ரீ. நான் உலகமே அப்படிதான் இயங்கிட்டு இருக்கேன். நான் நினச்சிட்டு போயிட்டு அப்போ வரைக்கும் தண்ணி ஃப்ரீ. நான் வேஸ்ட் பண்ண தண்ணியில் ஒரு வருஷமே ஒருத்தருக்கு ஒரு குடும்பமே உயிர் வாழ்ந்துருக்கேன். அந்த அளவுக்கு தெரியாது தண்ணி ஷார்ட்டேஜ் ஆகணும், இது வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது கூட தெரியாது. அவ்வளவு அதனால சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்ல மாதிரி தான் ஞாபகம். நீங்களோட மாமா வீட்டுக்கு போனால் கிணத்துல தண்ணி எடுக்கிற பார்த்தோம், கிணறுன்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே தான் தண்ணி வருமானது அப்போ தான் தெரியும். அது வரைக்கும் டேப் வாட்டர் மட்டும்தான். கிரவுண்ட் வாட்டர்ன்றது எங்கேருந்து தண்ணி வருதுன்னு தெரியாது. இப்போ தண்ணி வருது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் சிவில் தான் முடிச்சுட்டு நான் பாரதி சிஎஸ் எல்லாம் பில்டிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போகும்போது செப்டி டேங்க் அதெல்லாம் பார்க்கும்போது எங்கன்னா நம்ம ஹோட்டல்ஸில் செப்டி டேங்க் கூட பார்த்துட்டு இது எங்கே போயிருக்கோம். அதுக்கப்புறம் தான் அந்த டைம்லேயே பாருங்க அதெல்லாம் ஒரு 1960 எஸ்டிபி போட்டு கொண்டு போய் அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத. அந்த வாட்டர் டேங்க் மாதிரி நானே கேட்பேன். அதுவும் நம்ம ஜெர்மன் டிசைன்னாங்க. அவர் ஜிஎம் ஒரு மிஸ்டர் ரெட்டி இருந்த பீரியட் அப்படின்னு சொன்னாங்க, எனக்கு தெரியாது. பட் அதே டிசைன் பார்த்தீங்கன்னா ஜெர்மன்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க, ஜெர்மனிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னாங்க. அதே இப்போல்லாம் அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஸ்ட்ரக்சர்ஸு. கார்பரேஷன் மாசத்துக்கு ஒரு தடவை தோன்றான் ட்ரைனேஜ். ஆமாம், ட்ரைனேஜ் எங்கேயாவது தோண்டி எங்கேயாவது பிளாக் ஆகிருக்குமா யோசிச்சு பாருங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, ஸ்கூல் லைஃப்ல நமக்கு ஃபீஸ் எங்களுக்கு ஃபீஸ் எலிமெண்ட்ரி ஸ்கூல் 2 ரூபா. நாங்கள் முடிக்கும் போது 5 rupees தான் மந்த்லி ஃபீஸு. அவ்வளோதான், 5 ரூபா தான். ஹை ஸ்கூல் போகும்போது மட்டும் வருஷம் 75 ரூபாயோ 80 ரூபா. அது இவ்வளோதான் ஃபீஸ். இது போக எங்களுக்கு ப்ரோ பஸ்ஸு, சினிமா ஆரம்பம், சினிமாவுக்கு என்ன ஆகுது, ட்ராமா யாரு கிடைக்கும். வெளியில் போனோம்னா எல்லாம் கதை கேட்பாங்க. எங்கள்கிட்ட காலேஜெல்லாம் போகிறோம் இல்லையா, என்னோட இதெல்லாம் இருக்கா, அப்படி இருக்கா, அப்படி இருக்கா. அப்புறம் கேம்ஸு பாருங்க, எல்லா கேம்ஸும் நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஷட்டில் தெரியாதவங்க இருக்க மாட்டான், கேரம் தெரியாதவங்க இருக்க மாட்டான், செஸ்ஸு தெரியாதவங்க இருக்க மாட்டான். நம்ம காலையில் டென்னிஸ் இப்போ வெளியே இருந்தால் என்னன்னே தெரியுமா, தெரியாது. டென்னிஸ் எல்லாமே அட்லீஸ்ட் ஒரு ஏதாச்சும் தெரிஞ்சிருப்பாங்கல்ல. இல்லை நீங்கள் சொன்னோன்னா ஹையர் செகண்டரி வந்து செங்கம்பட்டில் தான் போச்சு. அப்போ ஏதோ டோர்னமெண்ட் இருக்குது, ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட்டு, டேபிள் டென்னிஸ் அப்படின்னு சர்க்கிள் இருக்குது.
அந்த இருந்தது பார்த்துட்டு டேபிள் டென்னிஸ்னா தெரியாது, தெரியாது. எனக்கு மட்டும் தான் விளையாட தெரிஞ்சது. என் பேரை சேர்த்து விட்டாங்க. நான் ஸ்டேட் லெவல் பிளேயர்ஸ்லாம் இல்லடா, விளையாட தெரிஞ்சதே நீ வந்து ஆமா. table தெரியாது. tennis என்னன்னு தெரியும். நமக்கு ஹிந்தி படம், மலையாள படம், தெலுங்கு படம், கன்னட படம் இதெல்லாம் எப்படி யார் பார்க்க முடியும்? வெளியில் போய் தேட்டர் கூட கிடையாது, போட மாட்டாங்க. ஒன்லி தமிழ் தான் போகணும். இத்தனை ஃப்ரெண்ட்ஸு, வேறு வேரியஸ் லாங்குவேஜஸ் பேசுகிற எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் எல்லாமே இருப்பாங்க, எல்லா லாங்குவேஜ் பேசுகிறது தான் நமக்கு ஃப்ரெண்ட்ஸு. வெளியில் யாருக்குமே இதெல்லாம் கிடைக்காது. அவங்களுக்குலாம் ஸ்டோரிஸே சொல்ல யோசிக்கவே முடியாது. நீங்கள் நமக்குலாம் எல்கேஜியில் ஒரு ஸ்டோரி இருக்குது, யூகேஜியில் ஒரு ஸ்டோரி இருக்குது. 10th வரைக்கும் எழுதுனா ஜெயரன் படமா என்ன, நம்ம படம் தோத்து நம்ம படம் ஜெயிச்சிடும், அந்த அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் எங்கே இருக்குது? அது அதை நினைச்சாவே நம்ம மீதி வாழ்நாள ஓட்டிக்கலாம்னு சொல்லுவாங்க, ஜாலியாக அந்த சந்தோஷத்திலே ஓட்டிடலாம். எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா எல்கேஜிலேருந்து 10th வரைக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் அவங்க தான் என்ன மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க தான் இப்போ அந்த குசையில் நான் சொன்ன மாதிரி என்ன ஆக போகிறோம், யார் என்ன ஆகணும் தெரியாமல் பழகுற போது நம்ம கொஞ்சம் வார்டேஜ் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட பிஸ்னஸில் வரும்போது நம்ம ரொம்ப ஒன்றும் இன்வால்மெண்ட்டோட